T20 வேர்ல்டு கப் 2024 இந்திய அணி வீரர்களை முடிவு செய்த ரோஹித் சர்மா. கடந்த ஜனவரியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 T20 போட்டிகள் தான் கடைசி தொடர். இதில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் அபார வெற்றியை பெற்றது. ஆப்கானிஸ்தான் T20 தொடருக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகளில் கொண்டாட டெஸ்ட் தயார் பங்கேற்றுள்ள இந்திய அணி அடுத்து IPL-க்கு பிறகு நேரடியாக T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது. ஆப்கானிஸ்தான் தொடர் IPL தொடரை வைத்துதான் T20 உலக கோப்பைகளுக்கான இந்திய அணி தேர்வு செய்ய BCCI தேர்வு குழும தலைவர் அஜித் கரக்கார் முடிவு செய்திருந்தார். ஆகையால் ஆப்கானிஸ்தான் T20 தொடர் மூலம் சில இந்திய வீரர்களின் இடம் உறுதியாகி விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் T20 உலக கோப்பைக்கான அணி தேர்வு குறித்த மீட்டிங் நடைபெற்று உள்ளது. அந்த கூட்டத்தில் அஜித் கரக்கார், ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட் மற்றும் BCCI நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது பேசிய ரோஹித் சர்மா, இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அஸ்வின், குல்தீப் யாதவ், ஜடேஜா ஆகியோர்கள் கூட்டணி அமைத்து வியூகம் அமைத்து பந்து வீசினார்கள். இந்த மூவரும் T20 உலக கோப்பையிலும் ஆடினால் நிச்சயம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என அக்காரிடம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் பேட்டிங் வரிசையில் அதிக அளவில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் போன்றவர்களை ஓராண்டு அணியில் சேர்க்கக்கூடாது எனவும் அவர்களுக்கு உள்ளூர் தொடர் திறமையை நிரூபித்தால் மட்டுமே சேர்ப்பதற்கான பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.